கிராமப்புறங்களில் விவசாயம் பெருவாரியே குறைஞ்சிட்டு வர்றதில்ல நம்ம மட்டும் பெருசாக காரணம் சொல்லிட முடியாதுங்க. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வந்து மக்கள் விவசாயத்துக்கு வர்றதுக்கு அச்சப்பட்டு கொஞ்சம் மலிவான முறையில் வேலை செய்யணும்னு பொறுப்பும் போயிட்டாங்க. அதே மாதிரி மின்சாரம் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, வறண்ட நீர்ப்பரப்பு, வெயில் அதிகமாக காய்ஞ்சது, இதெல்லாம் ஒரு விதமாக காரணங்களாலும் இந்த விவசாய நண்பர் சொல்லி விலங்கினங்களும் ஒரு விதமாக காரணமாயிடுச்சு. ஒரு காலங்களில் பார்த்தீங்கன்னா உதாரணமாக நரிகள் அதிகமாக இருந்துச்சு. நரிகள் அதிகமாக இருக்கும், மயிலோட கட்டுப்பாட்டில் வச்சு அந்த முட்டைகளை சாப்பிட்டுட்டு இருந்தோம். நரிகள் அழிஞ்சு போச்சு. உடனே மயில்கள் வளர்ந்தது. அப்படி மயில்கள் வளர நினச்சி பாம்புகளை சாப்பிட்டுட்டு பாம்புகள் எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு. பாம்புகள் செத்தப்படும் உடனே அதிகமாக எலிகள் அதிகமாக உற்பத்தி ஆயிடுச்சு. எலிகள் உற்பத்தி ஆன உடனே இந்த விவசாயத்துடைய அழிவுகள் அந்த எங்கேயோ ஒருத்தர் பயிர் வச்சிருந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உணவு சங்கிலி, விலங்குகளோட உணவு சங்கிலிக்கு தேவைகள் அதிகம் பூர்த்தியடைய விவசாயம் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டு போச்சு. எல்லாத்துக்கும் நம்மளும் விதமான காரணமாயிட்டோம். இது தவிர்க்க முடியாததுனால மின்சாரம் பாய்ச்சி ஒரு சில விலங்குகளே நம்மளுக்கு கொள்ள வர வேண்டிய சூழலுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் கேட்கலாம், அப்படி விவசாயமே நம்ம பண்ணி எதுவுமே பண்ணாம விட்டுறோம், அந்த பன்னிங்க வளர்ந்துருதாங்க. பன்னிங்க ஒன்று தான் காரணம். அது இல்லாமல் மற்ற உயிரினங்களும் நம்ம ஒரு சில காரணம் நம்ம சாவடிச்சிட்டோமே. இதுங்களில் இருந்துட்டுனா நல்லா இருந்திருக்கும். ஒரு காலத்துங்களில் மண்புழு விவசாயிகள் நண்பன் சொல்லிட்டு இருந்தாங்க. சாரப்பாம்பை விவசாய நண்பன் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாம்புகளே பார்க்க முடியுதா? மண்புழு தோண்ட 2 அடி தோண்டினா கூட இன்னைக்கு மண்புழு வரமாட்டாங்க. சும்மா கிளறுனா மழை பெஞ்சா அப்படின்னு ஓடிட்டு இருக்கும். எல்லாமே விவசாயத்தை மழைகள் காரணம், இயற்கை காரணம், நம்மளும் காரணம் ஆயிட்டோம். எல்லாத்துக்கும் மேலே நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இடுபொருளை கொஞ்சமாக குறைச்சி இயற்கை விவசாயத்தை கொஞ்சம் மேம்படுத்தணும்னா இது கொஞ்சம் சாத்தியமாகும். கூடுமான வரைக்கும் இந்த மின்சாரத்தை பாய்ச்சி விலங்குகளை சாவடிக்காமல் இருக்கிறது நல்லது. நன்றி.